மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களே சீக்கிரங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வேத வாக்கியத்தின்படி உண்மையை விளங்கிக் கொள்ளவும் அதன் மூலமாக எங்கள் வாழ்வில் விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. அடியினை மறைத்து தம்முடைய பிள்ளைகளோடும் அடியினோடும் நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 7 அதிகாரம் 19-20 வசனங்கள்.
ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பிரியமானவர்களே, வாசி கேட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியருக்கு எழுதுகின்ற பொழுது இந்த காரியத்தை குறித்து எழுதுகின்றார். இங்கே நன்மை செய்ய வேண்டுமென்று விருப்பம் அவருக்குள் இருக்கின்ற பொழுது நன்மை செய்யாதபடி அவர் தீமையை செய்கிறார். அப்படியானால் அந்த தீமை அவர் செய்வதற்கான காரணம் என்ன என்று அவர் அடையாளப்படுத்துவது பாவம் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பாவம் நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் தீமையை செய்ய தூண்டப்படுகிறோம். பாவம் எந்தெந்த மனுஷியை ஆட்கொண்டிருக்கிறதோ அவர்கள் நன்மை செய்ய நினைத்தாலும் நன்மை செய்ய முடியாது. அவர்கள் முடிவிலே தீமையை செய்ய தூண்டப்பட்டு தீமையை செய்வார்கள். சங்கீதம் 34:12-14 வரைக்கு உள்ள பகுதியை நான் வாசிக்கின்றேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 37:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை நன்மை செய்கிறவர்களாக படைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நன்மை செய்தால் நம் வாழ்வில் மேன்மை ஒன்று. ஆனால் தீமை செய்தால் நம் வாழ்வில் அழிவு உண்டாகும். அப்படியானால் தீமை செய்கின்ற எண்ணம் எங்கிருந்து உருவாகிறது என்று சொல்லி நாம் பார்த்த பொழுது பாவத்தின் விளைவுதான் மனுஷி தீமையை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, தீமை என்கின்ற ஒரு பிரமாணம் தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டித்து வைத்த பொழுது அவர்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணின பொழுது அவர்களை தம்முடைய ஆலயமாக கொண்டிருந்த பொழுது அவர்களை நன்மை செய்கிறவர்களாக வைத்தார். எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமையினால் கனியை புசித்தார்களோ அப்பொழுது அவர்களுக்குள் உருவானதுதான் தீமை என்கின்ற ஒரு பிரமாணம். ஆகவே அவர்கள் கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பாக வரை அவர்கள் தீமை செய்யவில்லை. அப்படியானால் ஏதேன் தோட்டத்தில் கனியை புசித்தபடியினால் அது கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, அந்த கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தீமை என்கின்ற ஒரு பெரும் பாவம், அதன் தொடர்ச்சியாக அதன் பின்னணியில் இருக்கின்ற அநேக பாவங்கள் மனிதன் செய்யும்படியாக தூண்டப்பட்டான். ஆபேலை காயின் கொலை செய்தான். கொலை செய்யும்படியாக அவனை தூண்டினது அவனுக்குள் இருந்த பாவம்தான். ஆகவே கனியை புசித்தது கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு பாவம்தான். அந்த பாவம் உள்ளே பிரவேசித்த உடனே அந்த பாவம் அத்தனை தீமை, அநியாயங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள் போன்ற பல பாவங்களை நமக்குள் அது தூண்டி விட்டுவிட்டது. ஆகவேதான் பாவம் இருக்கின்ற மனிதன் தீமையை செய்கின்றான். ஆனால் நல்ல வாழ்வை விரும்புகிறவர்கள் தீமையை விட்டு விலக வேண்டும். ஒரு மனிதனுக்குள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினால் அவன் நன்மை செய்வான்.
ஒரு மனிதனுக்குள் தெய்வம் வாசம் பண்ணவில்லை என்றால் அவன் தீமை செய்வான். இதுதான் பிரமாணமாக இருக்கிறது. பாவத்தோடு வாழ்ந்தால் நமக்குள் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. நாம் பாவத்தை விட்டு ஒளிந்தால் அவர் நமக்குள் வாசம் பண்ண முடியும். ஆகவே நாம் பார்த்த வேத பகுதியிலே அங்கே நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தீமை என்பது பெரிய ஒரு ஆபத்து. தீமை என்பது ஒரு அழிவு. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இன்று நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லுகிறது. சில நேரங்களிலே நாம் நம்மை ஞானி என்று எண்ணிக்கொள்கிறோம். எந்த விஷயத்தில் ஞானி என்று எண்ணிக்கொள்கிறோம் என்று சொன்னால், நமக்கு யாராவது தீமை செய்தால், நமக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால், நமக்கு யாராவது அக்கிரமம் செய்திருந்தால், அந்த அக்கிரமம் செய்கிறவர்களை நாம் மீண்டும் அவர்களுக்கு தீமையை, அவர்கள் நமக்கு செய்த தீமைக்கு மேலான ஒரு தீமையை செய்து அதற்கு சரிக்கு சரி செய்து விடலாம். அப்படி செய்தால் நம்மை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது, ஏனென்றால் நியாயம் என் பக்கம் இருக்கிறது என்று சொல்லி தீமையை செய்து விடுவது. பிரியமானவர்களே, தீமை என்ற எண்ணமும் தீமை என்கின்ற சொல்லும் செயலும் நம் வாழ்வில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நமக்கும் தீமை நடக்கக்கூடாது, நம்மால் பிறருக்கும் தீமை நடக்கக்கூடாது. ஒருவர் கெட்டு போக வேண்டும், ஒருவர் அழிந்து போக வேண்டும் என்று நாம் எண்ணினாலே அது தீமையான எண்ணமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:17 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமான பாதையாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:24 சொல்லுகிறது, தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 37:10 சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். பிரியமானவர்களே, சத்திய வேதம் நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். எண்ணத்திலும் தீமை இருக்கக்கூடாது, செயலிலும் தீமை இருக்கக்கூடாது. நாம் நன்மை செய்யும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நீதிமொழிகள் 14:22 சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமையை யோசித்தால் நாம் தவறான வழிபாதையில் சென்று விடுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நான் தீமையை யோசித்து தீமையை நடப்பித்து விட்டு நான் வழி தவறாமல் இருப்பேன் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் எண்ணிக்கொண்டால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நமக்கு பொருளாதாரம் தேவைதான், அது ஆசையாக மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதன் பணத்தை தனக்குள் அதிகமாய் சேர்த்து தான் ஒரு பெரியவனாக ஐஸ்வர்யவனாக இந்த உலகத்தில் திகழ வேண்டும் என்று எண்ணிவிட்டால் நிச்சயமாக அவன் வழி தப்பி இடறி போவான். நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்தால் ஆஸ்திகள் சம்பத்துக்கள் உங்கள் பாதத்தில் கொட்டி கிடக்கும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாமல் தீமையான வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் செழித்திருக்க முடியாது. அப்படியானால்
பண ஆசை என்பது அத்தனை தீமைகளுக்கும் ஒரு வேர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் அதை இச்சித்து அந்த வழியில் சென்று தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 14:16 நாம் பார்க்கின்ற பொழுது, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் என்று சொல்லுகிறார். ஒருவன் ஞானவானாய் இருக்கிறான் என்றால் அவன் தீமையை விட்டு விலகுவான். ஒருவன் தன்னை ஞானி என்று தன்னில் உணர்ந்து கொண்டால் அவன் தீமையை விட்டு விலகி ஓடுவான். தன் பிள்ளைக்கோ, தன் கணவனுக்கோ, தன் மனைவிக்கோ, தன் பெற்றோருக்கோ, தன் உறவுக்கோ, தன் சகோதரர்களுக்கோ, தன் நண்பர்களுக்கோ, ஏன் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கோ தீமையை நினைக்கவோ செய்யவோ கூடாது. அதுதான் ஞானமுள்ள மனிதனுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் தீமை என்பது பாவத்தினால் உண்டாகிறது. ஏசாயா 14:20 சொல்லுகிறது, தீமை செய்கிறவருடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெற்று வாழ்வதில்லை. நீங்கள் தீமை செய்தால் பேரும் புகழும் உங்கள் சந்ததிக்கு ஒரு நாளும் வந்து சேராது. உலகம் போதிக்கும் நீங்கள் தீமை செய்தால்தான் பேரும் புகழோடு வாழ முடியும் என்று சொல்லி, இல்லை பிரியமானவர்களே. எரேமியா 2:19 சொல்லுகிறது, உன் தீமை உன்னை தண்டிக்கும் என்று சொல்லுகிறது. நீங்கள் செய்த தீமை உங்களை ஒரு நாள் அழித்துவிடும், தண்டித்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் நன்மையினால் நிறைந்திருக்கிறதா, தீமையினால் நிறைந்திருக்கிறதா? தீமை என்கிற பிரமாணம் பாவத்திலிருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. அது பிசாசினால் உண்டாயிருக்கிறது. நீதிமொழிகள் 17:13 சொல்லுகிறது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. உங்களுக்கு யாதொருவர் உங்களை நம்பி உங்கள் நன்மை செய்திருக்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு தீமை செய்தால் அந்த வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தீமை கொடூரமானது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது பரமண்டல ஜெபத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், எங்களை தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும் என்று. தீமை கொடூரமானது. நாம் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு, நன்மை நினைத்தவர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, சுயநலம் காரணமாக நாம் தீமையை செய்திருந்தால் நம் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் நீதிமொழிகள் 11:27 சொல்லுகிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று. தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தீமையை செய்துவிட்டு தப்பிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். தீமை செய்தவர்களுக்கு தீமையே வந்து நேரிடும். இறுதியாக யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபு 27:3, என் உதடுகள் தீமையை சொல்லுவதுமில்லை, என் உதடுகள் தீமையை சொல்லுவதுமில்லை. அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள், அத்தனை கஷ்டங்களின் மத்தியிலே யோபு சொல்லுகிறார், நான் தீமையை என் உதடுகளினால் பேசுவதில்லை, உச்சரிப்பதில்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தீமை என்பது செயலாக இருந்தாலும் சரி, எண்ணமாக இருந்தாலும் சரி, அது நம்பி வந்தவர்களுக்கானாலும் சரி, நண்பர்களுக்கானாலும் சரி, இல்லை என்றால் நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை அழிக்க நினைப்பவர்களுக்கானாலும் சரி, தீமையை ஒருபோதும் செய்யாதிருங்கள். தீமை அவர்களுக்கு நடக்கட்டும் என்று எண்ணாதீர்கள். தீமை என்பது கொடூரமானது, வேதனை உள்ளது, பயம் நிறைந்தது, கலக்கம், திகில் நிறைந்தது. தீமையில்லாத வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வு. நீங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய்தால்
நல்ல மேய்ச்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பாவம்தான் தீமை செய்ய தோன்றுகிறது. அப்படியானால் தீமையான எண்ணமானாலும் தீமையான செயல்களானாலும் இவைகள் அனைத்தும் பிசாசினால் உண்டாயிருக்கிறது. தேவனாய் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது அல்ல. எல்லாரும் நன்மையினால் முடிசூட்டப்பட வேண்டும், நன்மையே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நாம் பாவமில்லாத வாழுகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே நீங்கள் பாருங்கள். சொந்த பந்தம், உறவுகள், கணவன், மனைவி, இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். கணவனுக்கு மனைவி தீங்கு நினைக்கிறான், மனைவிக்கு கணவன் தீங்கு நினைக்கிறான். சில இடங்களில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தீங்கு நினைக்கிறார்கள். தீமை, தீங்கு வேண்டாம், பொல்லாப்பு வேண்டாம். பிரியமானவர்களே, நன்மையே செய்து கொண்டிருங்கள், நன்மையே செய்து கொண்டிருங்கள். நன்மைதான் தெய்வத்தினுடைய தன்மையா இருக்கிறது. அதை நாம் செய்கின்ற பொழுது நாம் இம்மையில் சுகித்திருக்க முடியும், மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தீமை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறேன். மனுக்குலத்துக்குள்ளும் அடியனுக்குள்ளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமாக இருக்கிற பரம தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்ளும். நன்மைகளை ஒவ்வொருடைய வாழ்விலும் பெருகச் செய்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே தீமைகள் காணப்படும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே அந்த தீமைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். தீமை என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதே, வேதனைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறதே, கண்ணீரும் கவலையும் என் வாழ்வாய் இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே உங்களுடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த தீமை என்று ரட்சிக்கப்பட வேண்டாம். தீமை என்கிற பிரமாணம் அவர்களுக்குள்ளிருந்து அகற்றப்பட வேண்டும், முள் அகற்றப்பட வேண்டும். அவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் ஜீவிக்க கருவித்தார். தகப்பனே, இந்த வேளையிலே நான் எண்ணத்தில் பிறருக்கு தீமை நினைத்து விட்டேனே, சிலருக்கு செயலில் தீமை செய்து விட்டேனே, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, பிறருக்கு என்று, வேலை ஸ்தலத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கு என்று தீமை செய்திருக்கிறேனே, தீமை எண்ணியிருக்கிறேனே, பிறர் நன்றாய் இருக்கக்கூடாது என்று என்னை கஷ்டப்படுத்தினவரை நான் தூசித்திருக்கிறேனே. மனம் வருந்துகிற அந்த பிள்ளைகளை கிருபையாய் இரக்கம் பாராட்டுகிறார். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். பரிபூர்ண நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்விலை பெருகச் செய்கிறார். இவர்கள் இன்று முதல் பரிசுத்தம் அடைந்து ஆபத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிப்பித்துக் கொண்டு தீமையை விட்டு ஓய்ந்து நன்மையே செய்யும். தான் செய்த தீமையை எண்ணி வருந்துகிற அந்த பிள்ளைகளுக்கு கிருபையாய் மன்னித்து இவருடைய வாழ்வில் இருக்கிற தீமைகளை அகற்றி போடும்படி ஆட்சிப்பிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மையினால் முடிசூட்டும். அப்பா, இருக்கிற தீமைக்கு எல்லாம் எடுத்து போடும். வேண்டாம் தகப்பனே, தீமை நன்மையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடிசூட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென்.
வால வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. வால வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல